வணக்கம். இன்றைய நாளில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் மின்னல் செய்திகளில் பார்க்கலாம். தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் வரும் 9ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வரும் 10ஆம் தேதி மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் என கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. இதேபோல் வரும் 11ஆம் தேதி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதிகளில் திடீரென சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. வங்கக்கடலில் குறைவான காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ள நிலையில் நல்ல மழை கொட்டி தீர்த்தது. திடீரென 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் வெளியில் நடமாட முடியாமல் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர். மேலும் சாலையோர பள்ளங்களில் தண்ணீர் தேங்கியதால் பாதசாரிகளும் வாகன ஓட்டிகளும் சிரமத்திற்கு ஆளாகினர். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் மத்திய குழுவினர் நேரில் ஆய்வு செய்தனர். புயல் சேதங்களை ஆய்வு செய்வதற்காக 7 பேர் கொண்ட மத்திய குழு தமிழகம் வந்துள்ளது. இந்த குழு விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டது. திருக்கோவிலூர், அரகண்டநல்லூர் பகுதிகளில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் உள்ளிட்ட இடங்களில் ஏற்பட்டுள்ள சேதங்களை இந்த குழுவினர் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். மத்திய குழுவின் இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் பழனி உடன் இருந்தார். திருக்கோவிலூர், அரகண்டநல்லூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மத்திய குழுவினர் வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது மத்திய குழுவினரை முற்றுகையிட்டு நிவாரணத் தொகையை உயர்த்த வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் வலியுறுத்தினர். மேலும் மத்திய அரசு கொடுத்தால்தான் தமிழக அரசு கொடுக்கும் என மத்திய குழுவிடம் முறையிட்டனர். புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெஞ்சல் புயல் கடும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்து வருவதாகவும் 6675 கோடி புயல் நிவாரணம் கோரப்பட்டிருப்பதாகவும் தங்கம் தென்னரசு கூறினார். மேலும் மாநில அரசுக்கு வழங்க வேண்டிய மாநில பேரிடர் நிவாரண நிதி பங்கீட்டு தொகையான 944 கோடியை தற்பொழுது விடுவித்திருப்பதாகவும் அவர் கூறினார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரணம் வழங்குவதில் பாரபட்சம் காட்டப்படுவதாக கூறி திடீர் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. பன்ருட்டி பகுதியில் வெள்ள நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் அங்குள்ள சின்னப்பேட்டை ஊராட்சி பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு முறையாக நிவாரணம் வழங்கவில்லை என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் முடிச்சூரில் ஆம்னி பேருந்துகளுக்கான நிறுத்துமிடம் கிளாம்பாக்கத்தில் 15 கோடி ரூபாய் செலவில் கலைஞர் நூற்றாண்டு காலநிலை பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி மூலம் சென்னை கோயம்பேடு மொத்த வணிக வளாகத்தில் புதுப்பிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை மையம் உள்ளிட்ட முடிவுற்ற பணிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் திமுக அரசு அமைதி காப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அணையில் மராமத்து பணிக்காக தமிழக நீர்வளத்துறை அதிகாரிகள் சென்ற லாரிகள் கேரள வனத்துறை சோதனை சாவடியில் தடுத்து நிறுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் அணை பராமரிப்பு பணிக்கு கேரள அரசு அனுமதி மறுத்துள்ளதாகவும் இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் அமைதி காப்பதாகவும் இபிஎஸ் சாடியுள்ளார். அதானி விவகாரத்தில் செந்தில் பாலாஜி மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டோம் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக அரசின் தவறுகளை கேள்வி கேட்பவர்களை வழக்கு தொடருவோம் என்ற பூச்சாண்டி காட்டி மிரட்டும் அதே காலாவதியான துணியில்
அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலளித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் அதானி நிறுவனத்திற்கு செலுத்திய மொத்த கட்டணம் என்ன என்பதை அமைச்சர் வெளிப்படையாக தெரிவிப்பாரா என கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை, செந்தில் பாலாஜியின் உருட்டல் மிரட்டல்களுக்கு எல்லாம் பாஜக பணிந்து செல்லாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். தவிக தலைவர் விஜயின் பேச்சு குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நான் சினிமா செய்திகளை பார்ப்பதில்லை என்றார். வேலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், யாரும் இங்கே பிறப்பால் முதலமைச்சராகவில்லை என்றார். மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுதான் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராகியுள்ளதாக உதயநிதி ஸ்டாலின் அப்போது கூறினார். இன்னும் களத்திற்கே வராத தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஒரு தற்குறி என அமைச்சர் சேகர் பாபு காட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய விஜய், 200 தொகுதிகளில் வெல்வோம் என ஆட்சியாளர்கள் முழக்கமிடுவதாகவும் 2026 தேர்தலில் திமுக கூட்டணி மைனஸ் ஆகும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் 200 அல்ல 234 தொகுதிகளிலும் திமுக வெல்லும் என்று கூறிய அமைச்சர் சேகர் பாபு, சில அதிமேதாவிகள் தற்குறி போல பேசுவதாக கடுமையாக சாடினார். கூட்டணி விவகாரத்தில் தங்களுக்கு எந்த பேராசையும் இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை அம்பேத்கர் திடலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தற்காலிக வளர்ச்சிக்காக அம்பேத்கரின் பாதையை விட்டு விலகிட முடியாது என்றார். கூட்டணி நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்த திருமாவளவன், தங்களுடைய சுயமரியாதை மற்றும் தன்மானத்தை எவரும் குறைத்து மதிப்பிட முடியாது என்று உறுதிபட தெரிவித்துள்ளார். மேலும் அதை மதிப்பீடு செய்யக்கூடிய அளவுக்கு தகுதி பெற்றவர்கள் தமிழகத்தில் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். ஆதவ் அர்ஜுனாவை ஏற்க வேண்டிய தேவை திருமாவளவனுக்கு கிடையாது என விசிக எம்எல்ஏ சிந்தனை செல்வன் கூறியுள்ளார். மாலை முரசு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், விசிகாவுக்கு யாரும் அழுத்தம் கொடுக்க முடியாது என தெரிவித்தார். மேலும் கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஆதவ் அர்ஜுனா ஏன் பேசுகிறார் என்பதை அவர்தான் விளக்க வேண்டும் எனவும் சிந்தனை செல்வன் கூறினார். கட்சி கட்டமைப்பு தெளிவாக வலிமையாக எப்பொழுதும் போல நாங்கள் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் பங்கேற்றிருக்க வேண்டும் என கூறிய அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி, விஜய் கூறியது போல் திருமாவளவனுக்கு அழுத்தம் இருப்பதாக உணர்வதாக தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற அதிமுக ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாரிசு அடிப்படையில்தான் ஸ்டாலின் முதலமைச்சரானதாக கூறினார். மன்னர் ஆட்சியைப் போல அடுத்து உதயநிதியை முதலமைச்சராக்க தற்போது துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சாடினார். விஜயின் அரசியல் வருகை தமிழ்நாட்டிற்கு தேவை என நடிகர் RK சுரேஷ் தெரிவித்துள்ளார். பாஜகவிலிருந்து விலகி IJKவில் இணைந்த RK சுரேஷ் பல அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து வருகிறார். அந்த வகையில் சென்னை அசோக் நகரில் உள்ள விசிக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவனை சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜய் வருகையால் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளதாக கூறினார். அரசியலில் பிளஸ் மைனஸாக வாய்ப்பு கிடையாது என்றும் பிளஸை மைனஸாக்கும் வல்லமை நடிகர் விஜய்க்கு கிடையாது என்றும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவுக்கு தப்பு கணக்கு போடும் பழக்கம் கிடையாது என்றார். மேலும் விஜய்க்கு கூட்டல் கழித்தல் தெரியாமல் இருக்கலாம் என்ற அவர், வேங்கை வயல் விவகாரத்தில் யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் தங்களுக்கு இல்லை என்றும் தெரிவித்தார். நீராதாரத்தை பாதுகாக்க தமிழக அரசு அதிக நிதி ஒதுக்கீடு செய்து ஏரிகளை ஆழப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கோரியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் மலையில் மண் சரிவு ஏற்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அளித்த புகார்கள் தொடர்பான விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரிய மனுவுக்கு பதில் அளிக்கும்படி தமிழக அரசு காவல்துறை சிபிஐக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சி வி சண்முகம் தாக்கல் செய்த மனுவில் தனக்கு பாதுகாப்பு தர அரசு முன்வரவில்லை எனவும் துப்பாக்கி உரிமத்தை புதுப்பித்துக் கொடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இருநூறு தொகுதிகளை வெல்வோம் என இருமாப்புடன் கூறி வருவதாக விஜய் பேசியிருந்த நிலையில் 200 தொகுதிகளில் வெல்வோம் என்று தானும் இருமாப்புடன் சொல்வதாகவும் வெற்றி நிச்சயம் எனவும் திமுக எம்பி கனிமொழி சூளுரைத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் நடைபெற்ற அக்கட்சியின் கூட்டத்தில் பங்கேற்ற கனிமொழி தொண்டர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் பேசிய அவர், முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னது போல 200 தொகுதிகளில் வெற்றி நிச்சயம் என்றார். இன்னைக்கு வாய் சவடாலாம் நிறைய வரலாம், ஆனா நிஜத்துல எவ்வளவு வரும்னு தெரியாது. இது மாதிரி பேசினவங்க நிறைய பேர் ஒன்னத்தையும் செய்து காட்டியது இல்லை. அண்ணன் தளபதி சொல்லுவது போல 200 தொகுதிகளிலும் நிச்சயமாக நானும் சொல்கிறேன், இருமாப்போடு சொல்கிறேன், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். தேர்தல் அரசியலில் மக்கள் வாக்களித்து முதலமைச்சரை தேர்வு செய்யும் சூழலில் மன்னராட்சி என்கிற ஆதவ் அர்ஜுனாவின் கருத்து புரியவில்லை என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். கோவையில் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது உதயநிதி தேர்தலில் நின்று வெற்றி பெற்றதை எப்படி குறை சொல்ல முடியும் என வினவினார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக தொடர்வதாகவும் அவர் தெரிவித்தார். சேலத்திலிருந்து சென்னை, பெங்களூரு, கோவை உள்ளிட்ட நகரங்களுக்கு BS6 வகையை சேர்ந்த 17 புதிய பேருந்து சேவையை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அவர் தூய்மை பணியாளர்களுக்கு நடைபெற்ற சிறப்பு மருத்துவ முகாமினை துவக்கி வைத்து அவர்களுக்கு மருத்துவ பெட்டகங்கள் மற்றும் கண் கண்ணாடிகளை அமைச்சர் ராஜேந்திரன் வழங்கினார். புதிதாக சுமார் 1,50,000 பேருக்கு ரேஷன் அட்டை வழங்கப்பட்டதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. ரேஷன் அட்டை மூலம் அரசின் உதவித்தொகை, பேரிடர் கால நிவாரணம் உள்ளிட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதிய ரேஷன் அட்டை கோரி இதுவரை சுமார் 2,89,000 பேர் விண்ணப்பித்திருப்பதாகவும் 6,640 நபர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலனையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டு நாள் பயணமாக தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி டெல்லி சென்றார். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இருந்து டெல்லிக்கு ஏர் இந்தியா விமானத்தில் புறப்பட்டு சென்றார். இது ஆளுநரின் வழக்கமான பயணம்தான் என்றும் தனிப்பட்ட முறையில் சென்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் 2 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை இரவு சென்னை திரும்புகிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வெளிநாடு செல்வதை தடுக்காமல் அவர்கள் நாடு திரும்புவதை உறுதி செய்யும் வகையில் நிபந்தனைகளை விதிக்கலாம் என விசாரணை நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறிப்பிட்ட தொகை அல்லது அதற்கு ஈடான சொத்துக்களை டெபாசிட் செய்யலாம், உறவினர், தொழில் பங்குதாரர்களின் பாஸ்போர்ட்டை விசாரணை அமைப்பிடம் ஒப்படைத்துவிட்டு நாடு திரும்பியவுடன் திருப்பிக் கொடுக்கலாம் உள்ளிட்ட நிபந்தனைகளுக்கான யோசனைகளை உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளது. மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய இருவரின் லுக் அவுட் நோட்டீஸையும் நிறுத்தி வைத்து வெளிநாடு செல்ல அனுமதி வழங்கப்பட்டது. தமிழகத்தில் அழிந்து வரும் வன உயிரினங்களை பாதுகாக்க நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு ஆணை வெளியிட்டுள்ளது. காலநிலை மாற்றத்தின் மாறுபாடுகளால் தமிழகத்தில் சில வன உயிரினங்கள் அழிந்து வருகின்றன. இதனிடையே அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாக்க பாதுகாப்பு நிதியை ஏற்படுத்த முடிவு செய்திருப்பதாக சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதன்படி இந்த திட்டத்திற்காக முதற்கட்டமாக 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
மயிலாப்பூர் கத்தோலிக்க திருச்சபைக்கு தானமாக வழங்கப்பட்ட 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கில் தானமாக வழங்கப்பட்ட நிலத்தை விற்பனை செய்ய முடியாது, இருப்பினும் விற்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நிலங்களை மீட்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் கூறப்பட்டிருந்தது. சென்னை ஐனாவரத்தைச் சேர்ந்த மன வளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவியை 10க்கும் மேற்பட்டோர் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக பாலியல் பலாத்காரம் செய்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக சிந்தாதிரிப்பேட்டை மகளிர் போலீசார் நடத்திய விசாரணையில் மன வளர்ச்சி குன்றியவர் என்பதை சிலர் சாதகமாக பயன்படுத்தி அவரை கல்லூரிக்கு செல்லவிடாமல் லாட்ஜுகளில் வைத்து பாலியல் பலாத்காரம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து 9 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கார் பந்தயங்களுக்கு செலவிடும் திமுக அரசுக்கு மக்கள் மீது அக்கறை இல்லை என சசிகலா கடுமையாக சாடியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை சசிகலா நேரில் சென்று சந்தித்தார். அப்போது அவர்களிடம் மழை பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்ததுடன் நிவாரண உதவிகளையும் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சசிகலா கிருஷ்ணகிரி மாவட்டத்தை திமுக அரசு கணக்கில் கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார். மதுரை மாவட்டம் சின்ன உடைப்பு கிராம மக்கள் மீள்குடி அமர்த்த வலியுறுத்தி 4வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை விமான நிலையம் விரிவாக்க பணிகளுக்காக சின்ன உடைப்பு கிராமத்தில் மட்டும் 146 நபர்களின் வீடுகள், நிலங்கள் என 189 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தங்களை மீள்குடி அமர்த்தாமல் இங்கிருந்து வெளியேற்றக்கூடாது என பொதுமக்கள் 4வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வீட்டிற்கு கூட செல்லாமல் போராட்ட இடத்தில் சமையல் செய்து தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். இருநூறு தொகுதிகளை வெல்வோம் என இருமாப்புடன் கூறுவதாக விஜய் பேசிய நிலையில் முதலமைச்சர் கூறியிருந்தது இருமாப்பு அல்ல, அரசு மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை என திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காசநோய் குறித்த விழிப்புணர்வு வாகனத்தை தங்க தமிழ்ச்செல்வன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆதவ் அர்ஜுனா பேச்சுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை எனவும் கூட்டணி தர்மத்தை மதிப்பதாகவும் கூறினார். திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக காவல்துறையிடம் மனு அளிக்கப்பட்டது. சாலை நடுவே நின்று கொண்டிருந்த மேயர் ராமகிருஷ்ணனின் வாகனத்தை ஓரமாக நிறுத்த சொன்ன ஆட்டோ ஓட்டுநரும் பாஜக நிர்வாகியுமான வெங்கடேஷ் என்பவர் மீது மேயரின் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் இதனை மேயர் மறுத்திருந்தார். இந்நிலையில் மேயரின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அவருக்கு பாதுகாப்பு அளிக்கும்படியும் மாநகர காவல் ஆணையரிடம் கவுன்சிலர்கள் மனு அளித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளின் எதிரொலியாக விரைந்து முடிக்கப்பட்ட திட்டப்பணிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேல் விஷாராம் பகுதியில் பிரதம மந்திரி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள ஆரம்ப சுகாதார நிலைய கூடுதல் கட்டடம், வாலாஜா பேருந்து நிலையத்தின் மேற்கூரை மற்றும் பூண்டி சாமியார் குளம் ஆகிய 3 திட்டப்பணிகளும் மாலை முரசு செய்தியின் எதிரொலியாக விரைந்து முடிக்கப்பட்டன. இதனையடுத்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் வருகை தந்து அவைகளை மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். நாமக்கல் மோகனூர் சாலையில் உள்ள தெற்கு அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாற்றுத்திறனாளிகள் தின விழாவில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழகத்தில் மன்னராட்சி நடைபெறுவதாக பரபரப்பாக பேசியது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது அமைச்சர் எல்லாவற்றுக்கும் தெளிவாக பதில் சொல்கிறேன் என்று கூறிவிட்டு தனது காரில் அங்கிருந்து வேகமாக சென்று விட்டார். இச்சம்பவம் அங்கிருந்தவர்களிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது.
தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர்களுக்கு வரும் திங்கட்கிழமை நடத்தவிருந்த தேர்வை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. இணைய சேவை, இறுதித் தேர்வுக்கு போதுமான இடைவெளி வழங்கப்படவில்லை என்று கூறி மருத்துவ மாணவர்கள் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்நிலையில் மாணவர்களின் 3 வருட உழைப்பு மற்றும் அவர்களின் நலன் கருதி வரும் 9ஆம் தேதி நடக்கவிருந்த இறுதித் தேர்வை ரத்து செய்ததுடன் ஜனவரி முதல் வாரத்தில் தேர்வை நடத்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் மனித கழிவு மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம் நடத்தி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கூடங்குளம் ஊராட்சியில் நெல்லை மாவட்ட சுகாதார மேம்பாடு இயக்கம் சார்பில் மனித கழிவு மையம் அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வணிகர்கள் தங்களது கடைகளுக்கு முன்பு கருப்பு கொடி ஏற்றி கடையடைப்பு போராட்டம் மேற்கொண்டுள்ளனர். மகாராஷ்டிரா துணை முதலமைச்சராக கடந்த 5ஆம் தேதி பதவியேற்ற நிலையில் அஜித் பவார் மற்றும் அவரது குடும்பத்தினரின் சொத்துக்களை வருமான வரித்துறை விடுவித்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை பினாமி சட்டத்தின் கீழ் வருமான வரித்துறை பறிமுதல் செய்திருந்தது. சதாராவில் உள்ள சர்க்கரை ஆலை, கோவாவில் உள்ள ரெசார்ட் உள்ளிட்டவைகளும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருந்தன. அஜித் பவார் கடந்த 2023ஆம் ஆண்டு பாஜக கூட்டணியில் இணைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் அடுத்தடுத்து அரங்கேறிய கொலை சம்பவங்களை தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சாடியுள்ளார். டெல்லி குற்றவாளிகளின் கையில் சிக்கிக் கொண்டிருக்கிறது, ஆனால் அமித்ஷா தேர்தல்களில் மட்டுமே கவனம் செலுத்தி வருவதாக கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் சட்டம் ஒழுங்கு என்பது அமித்ஷாவின் பொறுப்பு எனவும் அவர் கூறியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் நெருக்கமாக இருந்த வீடியோக்களை காட்டி காதலியிடம் 2 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் பறித்த காதலனை போலீசார் கைது செய்தனர். பெங்களூருவை சேர்ந்த மோகன் குமார் என்பவர் தன்னுடன் பள்ளியில் பயின்ற பணக்கார பெண்ணை காதலித்து வந்த நிலையில் இருவரும் அவ்வப்போது நெருக்கமாக இருந்து வந்துள்ளனர். அந்த சமயத்தில் மோகன் குமார் அப்பெண்ணுடன் நெருக்கமாக இருப்பதை வீடியோவாக பதிவு செய்து வைத்துக் கொண்டு பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். மேலும் பணம் தர மறுத்தால் வீடியோ புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவிடுவதாக மிரட்டி 2 கோடியே 5 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்துள்ளார். நடப்பு நிதியாண்டின் 2வது காலாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் குறைந்திருப்பது பொருளாதார மந்த நிலையாக கருதக்கூடாது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஜூலை முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான 2வது காலாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 5.4% குறைந்துள்ளது. இந்நிலையில் 3வது காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் என நம்புவதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்.